ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பேட்டரியில இருக்கக்கூடிய டெர்மினலை க்ளீன் பண்ணி புது லெக் அடிக்க போறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாத்திரலாமா? பொதுவாகவே பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ்னு ரெண்டு இருக்கும். அந்த ரெண்டு டெர்மினல்ஸ்லயும் ஏன் உப்பு கட்டுது, அது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் டெர்மினல்ல கரோசினா இருக்கு, அதாவது உப்பு கட்டி இருக்கு. ஏன் பாசிட்டிவ் டெர்மினல்ல உப்பு கட்டி இருக்கு அப்படின்னா அதிகப்படியான சார்ஜ் ஆகிறது, அதாவது ஓவர் சார்ஜிங். இன்வெர்டர்ல ஏற்படக்கூடிய சின்ன கோளாறுனால பேட்டரி கண்டினியூஸா சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். சோ ஓவர் சார்ஜிங் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துரும். சோ அதனாலதான் பாசிட்டிவ் டெர்மினல்ல இந்த மாதிரி நமக்கு கரோசின் ஆகுது, உப்பு கட்டுது. சோ அந்த டெர்மினல்ஸ்ல பிடிச்சிருக்க அந்த கரோசினை கிளியர் பண்றதுக்காக இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை பயன்படுத்திக்கலாம். நார்மலா நம்ம வீட்ல சமையலுக்கு யூஸ் பண்ற சோடா உப்பு, சோ அதுதான் தண்ணியில இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். அந்த பேக்கிங் சோடா கரைக்கப்பட்ட தண்ணீரை இந்த மாதிரி அந்த கரோசினான டெர்மினல்ஸ்ல ஊத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சி போகுது. இது ஏன் இப்படி கரைஞ்சி போகுது அப்படின்னா கொஞ்சமா பேசிக் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். கெமிஸ்ட்ரியில pH லெவல் ஒன்னு படிச்சிருப்போம். அதாவது pH வேல்யூ 0 to 7 இருந்துச்சுன்னா அது ஆசிட்னு சொல்லுவோம். 7 அப்படிங்கிறது நியூட்ரல், 7 to 14 அப்படிங்கிறது பேஸ்னு சொல்லுவோம். pH வேல்யூ லோவா இருந்துச்சுன்னா அது ஆசிட், pH வேல்யூ ஹையா இருந்துச்சுன்னா அது பேஸ்னு சொல்றோம். இப்போ தண்ணில நம்ம பேக்கிங் சோடா கலந்தோம் இல்லையா, சோ அதுதான் பேஸ், அதிகப்படியான pH வேல்யூ கொண்டது. இந்த பேட்டரி டெர்மினல்ஸ்ல பிடிச்சிருக்க கரோசின் பாத்தீங்கன்னா ஆசிட் அப்படிங்கிறதுனால இந்த பேஸ் அதுக்கு எதிராக செயல்பட்டு அதுல இருக்க ஆசிடை கரைச்சி விடும், அதாவது கரோசினை கரைச்சி விடும். இப்போ இதுல இருக்க முழுமையான அந்த கரோட நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த லெக்கை புதுசா அடிச்சாகணும். சோ கம்ப்ளீட்டா நம்ம பேட்டரி டெர்மினலோட லெக்கை கிளியர் பண்ணிடலாம். தென் அந்த பாசிட்டிவ் டெர்மினல் வயர் இருக்கு இல்லையா, சோ அதுல நம்ம புதுசா லெக் அடிச்சு அப்புறமா நம்ம மாட்டிடலாம். சோ முன்னவே சொன்ன மாதிரி இந்த டெர்மினல்ஸ்ல அதிகப்படியான ஓவர் சார்ஜிங் ஆகிறதுனால இந்த மாதிரி கரோட் ஆகுது. இந்த கரோசன் எப்படி ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேட்டரிக்குள்ள பேட்டரி ஆசிட் ஃபில் பண்ணிருப்போம். சோ பேட்டரி ஆனது அதிகப்படியான ஹீட் ஆகும்போது அந்த ஆசிட் ஆனது ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அந்த ஹைட்ரஜன் கேஸ் ஆனது ஆட்டோமேட்டிக்கா டெர்மினல்ஸ் வழியா வெளியேற பார்க்கும். அப்படி வெளியேற பார்க்குற அந்த ஹைட்ரஜன் கேஸோட காத்துல இருக்க மாய்ஸ்சர்லாம் வினை புரிஞ்சு அந்த இடத்துல உப்பு கட்டுது. இந்த மாதிரி உப்பு கட்டுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் ஓவர் சார்ஜிங் தான். ஓவர் சார்ஜிங் ஆகிறதுனால ஓவர் ஹீட் ஆகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெர்மினல்ஸ்ல இருக்க லூஸ் கான்டாக்ட். அந்த கேபிளுக்கு தகுந்த சரியான லெக் பயன்படுத்தாம சரியான போல்ட் பயன்படுத்தாம இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா லூஸ் கான்டாக்ட் ஆகும். சோ ஓவர் ஹீட் ஆகும், அந்த மாதிரி கரோட் பிடிக்கும். சோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ப்ராப்பரான லெக் பயன்படுத்தணும். இந்த இடத்துக்கு நம்ம 16 லெக் பயன்படுத்திக்கிறோம். இந்த லெக் வயரோட கிரிம் பண்றதுக்கு நம்ம கட்டிங் பிளேரை பயன்படுத்திக்கிறோம். சோ அதுவே போதுமானது. கட்டிங் பிளேரோட கட் பண்ற அந்த பகுதியை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டாலே போதுமானது. சோ ஈஸியா கிரிம் ஆயிக்கும், வயர் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் தான் மோஸ்ட்லி நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. பேட்டரிஸ்ல நெகட்டிவ் டெர்மினல்ஸ்லயும் இந்த மாதிரி கரோசின் பிடிக்கும். சோ அது ரேர் கேஸ் தான். அப்படி நெகட்டிவ் டெர்மினல்ஸ்லயும் கரோசின் பிடிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அண்டர் சார்ஜிங். ப்ராப்பரா டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ணாம விட்டீங்கன்னா கண்டிப்பா அண்டர் சார்ஜிங் அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படும். அதாவது சார்ஜ் முழுமையா அடையாது. சோ ப்ராப்பரான டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ணுங்க, உங்க பேட்டரி டெர்மினல்ஸை பாதுகாத்துக்கோங்க. இப்ப லெக் அடிச்ச அந்த கேபிளுக்கு ப்ராப்பரான டேப் அடிச்சு விட்டாச்சு, இன்சுலேஷன் டேப் தான். தென் போல்ட் அண்ட் நட்டை போட்டு டெர்மினல்ல வச்சு அந்த லெக் ப்ராப்பரா டைட் பண்ணிடலாம் 12-13 ஸ்பேனரை பயன்படுத்தி. இப்ப நல்லா டைட் வச்சதுக்கு அப்புறம் லெக்கோட டைட்னஸ் செக் பண்ணிக்கலாம், ப்ராப்பரா இருக்கு. தென் பேட்டரியை பக்காவா க்ளீன் பண்ணி விட்டு தேவைப்படுற இடத்துக்கு டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ணி விட்டா நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. உங்களோட பேட்டரிஸ்லயும் இந்த மாதிரி கரோசின் பிடிச்சிருக்கு, உப்பு கரை பிடிச்சிருக்கு அப்படின்னா எலக்ட்ரீஷியன்ஸை கூப்பிட்டு ப்ராப்பரா கிளியர் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.